வர 2029 பிஎம் எலெக்ஷனில் ஜெயிக்க போகிறது காங்கிரஸோ அப்படி இல்லைன்னா பிஜேபியோ கிடையாது. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லப்படுற இந்த புது கட்சி தான் ஜெயிக்க போகுது. என்னடா இவன் என்னென்னமோ உளறான்லாம் பார்க்காதீங்க, இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் யங்ஸ்டர்ஸாக காக்ரோச்சோட கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. அதாவது எப்படின்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் யாரும் வேலைக்கு போகிறதில்ல, அதுக்கு பதிலாக சோஷியல் மீடியாவில் தான் இருக்காங்க. இவங்க காக்ரோச் மாதிரி நம்ம நாட்டையே நாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸை காக்ரோச் கூட கம்பேர் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அபிஜித்னு சொல்லப்படுற ஒரு யங்ஸ்டர் இந்த கட்சியான காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த கட்சிக்கு இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 8 மில்லியன்ஸ்க்கும் மேலே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யாருக்குங்க தெரியும், 2029 எலெக்ஷனில் கண்டிப்பாக இந்த கட்சி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். உங்களுக்கு இந்த கட்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு இந்த வீடியோவில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஜூன் 12 தான் நம்ம இந்தியாவிலே ஒரு சோகமான நாள்னு. ஏன்னா அகமதாபாத்லேருந்து கிளம்பின ஏர் இந்தியா ஃப்ளைட் ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல் மேலே கிராஷ் ஆகிருக்கு. இந்த கிராஷில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஏர் இந்தியா கம்பெனியோடைய பேரண்ட் கம்பெனி தான் டாடா குரூப்ஸ். டாடா குரூப்ஸ் 3 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று, அந்த விபத்தில் இறந்த ஒவ்வொரு நபரோட குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 2வதா, அந்த விபத்தில் யார் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களோட மெடிக்கல் செலவு மொத்தமும் டாடா குரூப்ஸ் பார்த்துக்கும். 3வதா, இந்த விபத்தில் நிறைய பில்டிங்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். அதை எல்லாத்தையுமே டாடா குரூப்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பஞ்சுன்ற இந்த குட்டி குரங்கை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஜப்பானில் இருக்க ஒரு ஜூவில் தான் இந்த குட்டி குரங்கு இருக்குது. இந்த குரங்கோட பேர் தான் பஞ்ச். இந்த குட்டி குரங்குக்கு அதோட அம்மா கிட்ட பெரிய அட்டாச்மெண்ட் இல்லாததுனால ஜூ கீப்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு குரங்கு பொம்மையை இந்த குட்டி குரங்கு கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி குரங்கும் அந்த குரங்கு பொம்மையை அதோட அம்மா மாதிரி அது கூடயே இருந்திருக்கு. அதோட அம்மா கிட்ட கிடைக்காத பாசத்தை அந்த பொம்மை கிட்ட அந்த குட்டி குரங்கு பார்த்துருக்கு. நமக்கும் ஒரு சில விஷயம் அப்படிதான் இல்லை, பெருசாக நம்ம யார்கிட்டயும் அட்டாச் ஆகலனாலும் ஏதாச்சும் ஒரு சில விஷயம் நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். A hungry puppy lies in a broken kennel, crying softly for food. His father dog, poor and tired, feels heartbroken seeing his son suffer. The father promises, "Wait, my son. Papa will bring you food." He takes a job driving an old van, delivering goods across town. After that, he works at a construction site, carrying bricks and cement. He's exhausted, his paws hurt, but he doesn't give up. With the little money he earns, he buys a warm bun and milk. He runs back home, excited to feed his little boy. The puppy eats happily and falls asleep on his father's chest. Under the stars, they rest, showing that true love needs no words. ராவன் அக்கின்சன்ற நபர் உங்களுக்கு தெரியுமா? என்னடா பேர் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மிஸ்டர் பீன்னு ஒரு ஷோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மிஸ்டர் பீன் தான் ராவன் அக்கின்சன். இவர் பார்க்க ரொம்ப காமெடியாக இருக்காருல்ல, பட் ஆனால் இவரோட ஐக்யூ லெவல் என்ன தெரியுமா? 178. ஒரு நபரை அவரோட லுக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இவருக்கா வராது. நிறைய ஆடிஷனில் இவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இவர் தொடர்ந்து ட்ரை பண்ணி இவர் ஃப்ரெண்டும் காலேஜ் படிக்கும் போது சேர்ந்து ரெடி பண்ண ஒரு ஷோ தான் மிஸ்டர் பீன். அது வேர்ல்ட் லெவலில் ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது, அதை ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் இவருன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஒரு சிலர் சிரிக்கும் போது கன்னத்தில் குழி விழும். அது என்னவோ பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். பட் ஆனால் கன்னத்தில் குழி விழுந்தா அது ஒரு வகையான ஜெனட்டிக் டிசார்டரமா? என்னங்க நம்ப முடியலையா? உண்மையாக தாங்க நான் சொல்கிறேன். நம்ம கன்னத்தில் இருக்க மசில்ஸ் ஒழுங்காக க்ரோத் ஆகாதனால தான் நம்ம கன்னத்தில் குழி விழுமா. அதனால் கன்னத்தில் குழி விழுறது ஒரு வகையான ஜெனட்டிக் டிசார்டர். கன்னத்தில் குழி விழுற ஏதாச்சும் ஒரு பர்சனை உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்கள மறக்காமல் இந்த வீடியோவில் டேக் பண்ணிடுங்க. என்னது, ஒரு பூனையோட விலை 5 லட்சம் ரூபாயா? நம்ப முடியலல்ல. நிஜமானே பெங்கால் கேட்டுன்னு சொல்லப்படுற அந்த பர்டிகுலர் கேட் ப்ரீடோடைய ப்ரைஸ் 5 lakh rupeesங்க. அப்படி அந்த கேட்டில் என்ன சிறப்பாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த கேட்டோட லுக்கு தான். அதோட லுக்குக்காகவே நிறைய பேர் அந்த கேட்டை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஏஷியன் லிப்பார்ட் கேட்டையும் நார்மல் கேட்டையும் கிராஸ் ப்ரீட் பண்ணி உருவாக்கின நியூ ப்ரீடு தான் இந்த பெங்கால் கேட். பூனைங்களை உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பூனைகளை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பூனையை வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா அதோட பேரை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. என்னதான் டிவிக்கே 108 இடங்களில் ஜெயிச்சு முன்னிலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க மெஜாரிட்டி சீட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நம்மளை இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து இன்னைக்கு நம்ம அண்ணன் ஜோசப் விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறாரு. தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ஆக போகிறாரு. இந்த ஒரு தருணத்துக்காக நம்ம தினம் எவ்வளோ காத்துட்டு இருந்தோன்னு நமக்கு தான் தெரியும். எப்பயுமே நம்ம நியூஸ் சேனல் முன்னாடி உட்காந்துருக்க மாட்டோம். ஆனால் கடந்த 2-3 நாளாக நம்ம நியூஸ் சேனல் முன்னாடி மட்டும்தான் இருந்திருப்போம். அதெல்லாம் எதுக்காக? இந்த ஒரு தருணத்துக்காக. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். உங்களில் நிறைய பேர்த்துக்கு சன்கிளாஸஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட சன்கிளாஸை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி எல்லோரும் மறக்காமல் பிளாக் ஆர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சன்கிளாஸஸை கண்டுபிடிச்சதே சைனீஸ் தான். ஏன்னா சைனீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ் இப்போ ஒருத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஐ மூமெண்ட் யாருமே பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்ல சன்கிளாஸஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்திலே அதிகமாக சேல் ஆகிற பிஸ்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் பிளாக் ஆர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த உலகத்திலே பார்லேஜி பிராண்டட் பிஸ்கெட் தான் அதிகமாக சேல் ஆகிட்டு வருது. டெய்லி பார்லேஜி பிஸ்கெட்டை 480 மில்லியன் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 8000 பார்லேஜி பிஸ்கெட் சேல் ஆகிட்டு வருது. எந்த காரணத்துக்காக ஒரு குரங்க 2 நாடுகள் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணோம்? அப்படி அவங்க அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காம பிளாக் ஆர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 2011 ஒரு குரங்கு இந்தியா பார்டர்லேருந்து பாகிஸ்தான் பார்டருக்கு போன ஒரே காரணத்துக்காக அந்த குரங்கை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னாச்சி பழத்தை நம்ம சாப்பிடும் போது அன்னாச்சி பழம் தான் நம்மளை சாப்பிடுதா? இது எப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் தெரிய வருது. நம்ம அன்னாச்சி பழத்தை சாப்பிடும் போது நாக்குலேருந்து ஈறு வரையும் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குமா. இதுக்கு காரணம் அன்னாச்சி பழத்தில் இருக்க ப்ரோமோலன்னு சொல்லப்படுற ஒரு ஆசிட் தான். அது என்ன பண்ணுன்னா நம்ம நாக்கில் இருக்க புரோதன சத்துக்களை சாப்பிடுமா. அதனால தான் அன்னாச்சி பழத்தை நம்ம சாப்பிடும் போது அன்னாச்சி பழம் நம்மளை சாப்பிடுது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஷார்க்கோடைய வயசு 392ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த அளவுக்கு ஏஜ்டான ஷார்க்லாம் இன்னும் வரையும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கா. இந்த ஷார்க் இப்போ ரீசெண்டாக எங்கே கண்டுபிடிச்சாங்க? இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறக்காமல் பிளாக் ஆர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஷார்க்கோட வயசு 392 தான். இந்த ஷார்க்கை இப்போ ரீசெண்டாக ஆர்டிக் ஓஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்திலே ரொம்பவே ஏஜ்டான ஷார்க்னா அது இந்த ஷார்க் தான். யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஜூன் 12 தான் நம்ம இந்தியாவிலே ஒரு சோகமான நாள்னு. ஏன்னா அகமதாபாத்லேருந்து கிளம்பின ஏர் இந்தியா ஃப்ளைட்
ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல் மேலே கிராஷ் ஆயிருக்கு. இந்த கிராஷில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஏர் இந்தியா கம்பெனியோடைய பேரண்ட் கம்பெனி தான் டாடா குரூப்ஸ். டாடா குரூப்ஸ் 3 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று, அந்த விபத்தில் இறந்த ஒவ்வொரு நபரோட குடும்பத்துக்கும் 1 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. 2வதா, அந்த விபத்தில் யார் யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களோட மெடிக்கல் செலவு மொத்தமும் டாடா குரூப்ஸ் பார்த்துக்கும். 3வதா, இந்த விபத்தில் நிறைய பில்டிங்ஸ் டேமேஜ் ஆயிருக்கும். அதை எல்லாத்தையுமே டாடா குரூப்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.